வித்தியாசமான சுவையில் பூரி சப்பாத்திக்கு இதை விட சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யவே முடியாதுங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதே ரெசிபி வீட்டில் கேட்பாங்க. எப்பவும் போல் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா குருமான்னு செய்யாமல் இது போல் சிம்பிளான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகிடுச்சின்னா டேஸ்ட் மாறி போயிடும். லேசாக இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நல்லா மெல்லிசாக நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 5 பச்சை மிளகாவை இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது காரம் சரியாக இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு தேவைன்னா கூடவோ இல்லை குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நல்லா துருவிய இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக துருவி சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா பொடியாக துருவினா பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதா கூட சேர்த்துக்கலாங்க. நான் துருவி சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். கண்ணாடி பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுத்ததாக ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்த்ததும் வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே சாஃப்டாக வெந்து வந்துடும். இந்த ரெசிபிக்கு எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான வெங்காயம் நம்ம வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ அடுத்ததாக நல்லா பொடியாக நறுக்குன்னா 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. லேசாக நீங்கள் வதக்கி விட்டிங்கனாலே போதும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டிங்கனாலே போதும். இந்த ரெசிப்பியில் அங்கங்கே தக்காளி பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்க. அதனால் நம்ம குழைய வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது போல். அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி நல்லா கெட்டியாகிட்டே வரும். ஆறி போக போக கெட்டியாகும். அதனால் நீங்கள் நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவு சேர்த்துருக்கேன். பின்னாடி நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாதது போல் நீங்கள் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுமே நல்லா கெட்டி பிடிக்குங்க. அதனால் கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு இப்போ திக்னஸ் எந்த அளவுக்கு ஆகிட்டு வருதோ அதுக்கேற்றது போல் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நீங்கள் கொதிக்க வச்சிங்கனாலே போதுங்க. நான் 1 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தான் இப்போ நான் கலந்துருக்கேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கேற்றது போல் உப்பையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குங்க. அவ்வளோ ருசியான சைடிஷ் சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.